வளரு வாடி. என்னக்கா ஆளே இல்லாத மிஸ்ல யாருக்கு தோசை சுடுற? ரெகுலர் கஸ்டமர் இன்னும் 2 பேர் வரணும்டி, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா மாமா எங்க? உள்ள இருக்காரோ? யாரு? வேல்முருகனா? அவன் அப்பவே டியூஷன் சென்டருக்கு போயிட்டானே. ஐயோ அக்கா, நான் மாமான்னு சொன்னது உங்க அப்பாவ, வேலு மாமாவல்ல. வழக்கமா நீ அவனை தானே கேப்ப, இன்னைக்கு என்ன புதுசா நீ எங்க அப்பாவை கேக்குற? மாமா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருமா நல்லாரு. என்னது திடீர்னு காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன விசேஷம்? உனக்கு பிறந்த நாளா? உங்களை பார்த்ததே விசேஷம் தான் மாமா. ஆமா டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா எனர்ஜி இல்லாம ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? இருங்க, உங்களுக்கு ஏன் கையால 2 தோசை சுட்டு தரேன். அக்கா கொஞ்சம் தள்ளுங்க, நான் மாமாவுக்கு தோசை சுடணும். அதெல்லாம் வேண்டாமா, நான் தான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல மாமா, அக்கா தோசை ரெகுலர் தோசை. இப்ப நான் தோசை சுடுற ஸ்டைல பாருங்க. நீங்களே ஆசையா வந்து எடுத்து போட்டு சாப்பிடுவீங்க. அக்கா என்ன இங்க? தோ இருக்கு, இந்தா. மாமா இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்காக நான் செஞ்ச ஸ்பெஷல் தோசை. என்னங்க மாமா உட்காருங்க. சாப்பிடுங்க மாமா. தோசை நல்லா இருக்கா மாமா? ரொம்ப நல்லா இருக்கும்பா. சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்லா பக்குவமா தோசை ஊத்திருக்க. உன் மனசு மாதிரியே தோசை நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. என்ன மாமா கண்ணெல்லாம் ரொம்ப சிவப்பா இருக்கு? ராத்திரியெல்லாம் சரியா தூங்கலையா? இல்லையம்மா, நல்லா தூங்குனேனே. அப்புறம் ஏன் கண்ணு சிவப்பாவே இருக்கு? என்னமோ தெரியலம்மா, கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கு. கண்ணு சிவப்பா இருந்தா உடம்புல சூடு ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏன் மாமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்த என்னடி பண்ணிருப்ப? அத்தை, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவரு இந்த மாதிரி உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்குன்னே தைலம் வாங்கி அனுப்பியிருக்காரு. அதுல ஒன்ன என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தான். அத மாமாவுக்கு தேய்ச்சி விட்டுருந்தா உடம்பு சூடெல்லாம் பறந்து போயிருக்கும், கண்ணும் சிவப்பா இல்லாம நார்மலா இருந்திருக்கும். சரி அப்படியா? அந்த தைலத்தை நாளைக்கு கொண்டு வா, நான் மாமாக்கு தேய்ச்சி விடுறேன். சரியா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் அத்தை. அதை விட வேற வேலை என்ன இருக்கு எனக்கு? பாத்தியா தாமரை, வளருன்னு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவே இல்ல, அதுக்குள்ள மாமா மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? என் தங்கச்சி உன்னை நல்லாதான் வளர்த்திருக்கா. மாமா கல்யாணம் ஆனாதான் உங்க மருமகளா? நான் பிறக்கிறப்பவே உங்க வீட்டு மருமக தான். நான் மட்டும் உங்க கூட இருந்துட்டேனா உங்களை இப்படியா இருக்க விடுவேன்? பாருங்க சட்டையெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. ஏன் அத்தை, மாமாவை ஏதாவது வீட்டு வேலை செய்ய சொன்னீங்களா? ஐயோ, அவ ஒன்னும் சொல்றது இல்லம்மா. நான் தான் சும்மா இருக்கனேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேனு, மிக்ஸி, ஸ்டவ், கிரைண்டர் இதெல்லாம் கிளீன் பண்ணுவேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னத்த இதெல்லாம்? மாமாவை எதுக்காக இப்படி வேலை வாங்குறீங்க? வயசானவரை எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு? அக்கா நீங்களாவது மாமா கிட்ட எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? நீங்க மெஸ்ஸ பாத்துக்கிட்டா போதாது, மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கணும்.
அவர் நல்லா இருந்தாதான் நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். மாமா, நாளையில இருந்து நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. உங்க Dress கூட நான் தான் துவைச்சு போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. அத்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாளையில இருந்து நான் காலையில வந்தா நைட் வரைக்கும் இருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் நான் போவேன். ஓகேவா? ஐயோ வேண்டாமா, உங்க அப்பா ஏதாவது சொல்ல போறாரு. அவர் கடக்குறாரு மாமா. அவரா முக்கியம்? நீங்க தான் மாமா எனக்கு முக்கியம். நான் வரேன் மாமா. அத்தை, நான் வரேன். நாளைக்கு நான் தைலத்தோட வருவேன். மாமாவை ஒரு வழி பண்ண போறேன். மாமா, அத்தை, போயிட்டு வரேன். சரிம்மா, சரி. அக்கா, போயிட்டு வரேன். நான் வரும்போது மறக்காம தைலத்தோட தான் வருவேன். சரியா? சரிம்மா. சரிம்மா. என்ன உள்டா பாக்குற? ஏதாவது தோணுதா? இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அலையுது, அதான் தோணுது. ஐஸ் வைக்கிறேங்கிற பேர்ல அப்பா தலையில ஒரு பாரிய தூக்கி வைக்கிறா. அது தெரியாம இந்த மனுஷன் இப்படி உருகி கேட்டுட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. போ, இவ கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு கூட இப்ப நேரம் இல்ல உள்டா. முதல்ல என் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். எங்க அண்ணனுக்கு பார்த்து வச்ச பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தத்தையாவது உடனே பண்ணுங்கன்னு கேக்குறாங்களாம். அவங்க சொல்றதும் நியாயம் தானே. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க? எங்க அப்பா ரொம்ப அடம் பிடிக்கிறாரு உள்டா. இன்னைக்கு எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி சரி பண்ணியே ஆகணும். பேசாம வேணா உங்க அண்ணனையும் இந்த பொண்ணையும் போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போய் அங்க வச்சு கல்யாணம் பண்ணிடலாமா? போற போக்க பார்த்தா அதான் நடக்கும் போல இருக்கு. சரி, நீ கிளம்பி உள்டா. நான் அப்பா கிட்ட இந்த மேட்டர் ஓபன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு என்ன கத்த போறாரோ தெரியல. சரி, நான் கிளம்புறேன். ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு. இப்படி அடிச்சு திருத்தி எழுதுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப ஏசி கேட்டார்னா நான் என்னத்த பதில் சொல்ல முடியும்? நீயே பாரியா சார். பெருசு பெருசு வாங்க, சும்மா வாங்க. எதுக்கு எங்களை எல்லாம் இங்கே அழைச்சிட்டு வரீங்க? வாங்க சொல்றேன். சொல்லுங்க சார். கல்யாண புரோக்கர் சார். அட வாங்க, என்ன சார் பண்ணோம் சொல்லுங்க சார். யோ, யாரு அவங்களா? என்ன கேஸ்? கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க தானே புரோக்கரை பிடிச்சு வர சொன்னீங்க. சார், நாங்க பதாட புரோக்கர் இல்ல, கல்யாண புரோக்கர் சார். தப்பு தண்டாலாம் எங்களுக்கு தெரியாது. நேர்மையா தான் தொழில் பண்றோம். கல்யாணம் செட் ஆயிடுச்சுன்னா புள்ள வீட்டுல ஒரு கமிஷனும் பொண்ணு வீட்டுல ஒரு கமிஷனும் வாங்குவோம். அதுலயும் சில பேர் தரமாட்டாங்க. அப்ப கூட நாங்க சண்டை போடாம சைலண்டா தான் போவோம். அப்படிப்பட்ட எங்களை எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்தாருன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரியல சார். உன் புலம்புல நிறுத்துறியா? சரி, இந்த கல்யாண தரகர் வேலை எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு 10 வருஷமா அந்த தொழில இருக்க சார். இது வரைக்கும் 40 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா என்ன பத்தி வெளியில கேட்டு பாருங்க சார். யோ, நீ எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? சார், நான் 15-16 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் 20 கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கேன் சார். நீ எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? சார், நான் 300 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 300? என்ன புருடா விடுறியா? ஆமா, வழக்கமா பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல தானே புருடா விடுவீங்க. இப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், 300 கல்யாணம்னா நான் மட்டும் பண்ணி வைக்கல. எங்க அப்பா, தாத்தா, நான் எல்லாரும் சேர்ந்து பண்ணி வச்சதுதான் சார் 300 கல்யாணம். 3 தலைமுறையா இதுதான் சார் எங்களுக்கு தொழிலே. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் கூட ஆரம்பிக்க போறோம். ஷோ, நீங்களும் ஹைடெக்கா மாறிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிட்டாதான் முன்னேற முடியும் சார். சரி, கையில போட்டோ வச்சிருக்கியா? போட்டோன்னா பொண்ணுங்க போட்டோவா? ஏன் மாப்பிள்ளைங்க போட்டோ வச்சுக்க மாட்டீங்களா? இல்ல சார், நீங்க கேக்குறத பார்த்தா டவுட்டா இருந்தது, அதான். சரி சரி, மாப்பிள்ளைங்களோட போட்டோ இருந்தா எடுத்து கொடு. சார், இவர் பேங்க்ல வேலை பாக்குறாரு. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். மாப்பிளைக்கு மார்கன் மாதிரி தெரியுது. இவன் வேண்டாம். இது ரிஜெக்ட். சார், இவர் சிவில் இன்ஜினியரா இருக்காரு. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம். சார், இவன் போய் தொப்ப வச்சிருக்கா சார். நாளைக்கு வயிறு வெடிச்சு செத்து போயிடும் சார். இதுவும் ரிஜெக்ட்யா? இத பாருங்க சார், இவன் பார்வையே சரியில்லை. திருட்டு முழி முழிக்கிறான். ஏய், எந்த ஸ்டேஷன்ல இருந்து உருவிட்டு வந்த? சார், ஸ்டேஷன்ல இருந்து உருவல, ஒரிஜினல் மாப்ள.
நீ மொத்த போட்டோவும் குடியா. இந்தாங்க. இவனுக்கு முடியே இல்ல, இவன் வேண்டாம். இதுவும் வேண்டாம். இது ஓகே. இவன் வேலைக்கு ஆகாது. ரவுடி பைய மாதிரியே இருக்கான். இது எப்படி இருக்கு? இது ஓகேவா? ஓகே சார். இது ஓகே. இவ்வளவு போட்டோ பார்த்ததுல 2 தான் தேறி இருக்கு. இவங்கள நான் பார்க்கணுமேயா. சார், யாருக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே சார். அட ஆமால, நான் மறந்துட்டேயா. ஏன் தங்கச்சிக்கு. சரி விடு, நீ ஒண்ணு பண்ணியா. நாளைக்கு இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. குழந்தை, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? மாப்பிள்ளை போய் ஸ்டேஷனுக்கு வர சொல்றியே, அவன் என்ன அக்யூஸ்டா? கொஞ்சமா மனுஷனா யோசியா. எப்பவும் போலீஸ்காரனாவே இருக்காது. இந்த லட்சணத்துல இவர் தங்கச்சிக்கு வர மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னங்கற? ஸ்டேஷனுக்கு வேண்டாம் அவ்வளவுதானே? சரி விடு. யோ, டீ கடைக்கு வர சொல்லியா? டீ கடையோ? ஏன் பேசாம டாஸ்மார்க் கடைக்கு வர சொல்ல? ஏன் குழந்தை இப்படி தப்பாவே யோசிக்கிற? கோவிச்சுக்காத பெருசு. நான் முன்ன பின்ன மாப்பிள்ளை பாத்திருக்கேனா? முதல் அனுபவம் தானே. திட்டாம தான் கொஞ்சம் திருத்த. பூர்ணியோட அப்பா வேற மாப்பிள்ளை பாருன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது நாம உருப்படியா ஏதாவது செஞ்சாகணும்ல. உருப்படியா செய்யணும்னா ஏதாவது கோயிலுக்கு வர சொல் சார். அதை விட்டுட்டு வர சொல்லு இல்லையா, வர சொல்லுங்க. எங்க சொல்லு பாக்கலாம். அட போ சார், எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போய் கொன்னுடுவேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். யோ, இந்த 2 பசங்களையும் நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்றியா? அங்க வச்சே பாத்துருவோம். பொதுவா பசங்க வந்து பொண்ணை பாக்குறது தான் வழக்கம். மாப்பிள்ளை பாக்குறதுன்னு சடங்கே இல்லையே சார். அட இருக்கட்டுயா, நாம வழக்கத்தை மாத்துவோம். என்ன புரியுதா? சரி சார், எந்த கோயில் கூட்டி வரணும்? நம்ம ஏரியால இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நாளைக்கு வர சொல்லு. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். இந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போ. வாங்க நாங்க வர்றோம் சார். குழந்தை, மாப்பிள்ளை பார்க்க கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். இதுக்கு பூரணி ஒத்துக்கணுமே. பெருசு, பூரணிக்கே தெரியாம தான் மாப்பிள்ளை பார்க்க போறோம். மாப்பிள்ளைய பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஓகேன்னு தெரிஞ்சாதான் பூர்ணிகிட்டயே சொல்ல போறோம். நான் கொண்டு போற மாப்பிள்ளைய பூர்ணி குடும்பம் ரிஜெக்ட் பண்ண கூடாது. அப்படி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு போய் நிறுத்துறது தான் என்னோட லட்சியம். கொண்டு போறீங்க ஓகே. நீங்க செலக்ட் பண்ண மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்கலனா பூரணிய ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லிடுவானா? அதுவும் நான் பார்த்து வச்சிருக்கிறவன். பிச்சிடுவ ராஸ்கல். இந்த 2 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்றேன், பூரணிக்கு மாப்பிள்ளை ஆக்குறேன். நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ இப்படி யூனிஃபார்ம்ல போனா பசங்க தலைதறிக்க ஓடுவாங்க. இப்படியே தான் போவேன் நன்றியா சார். நீ எப்படி போவியோ அப்படிதான் நானா? நீ மட்டும் இல்லையா, பெருசு கப்போலோ எல்லாரும் தான். எல்லாருமா? எதுக்கு? சொல்றேன். உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத 3வது மனுஷன் அந்த ஆட்டோ டிரைவர். உனக்கு அவரை தெரியும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் முன்னாடி பேச முடியுமா? நம்ம ஆட்டோல ஏறினதுல இருந்தே அந்த ஆளுக்கு சந்தேகம். நம்ம லவ் பண்றோம்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஆளை வச்சுட்டு நான் வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கிறேன்? நீ
அந்த ஆளுக்கு நம்ம மேல டவுட் வரக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு பிட்டு போட்டேன். பிரியா, அப்படின்னா நீ யாரையும் லவ் பண்ணலையா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. குழப்பறிய பிரியா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லு, நீ யாராச்சும் லவ் பண்றியா இல்லையா? லவ் பண்றேன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நானும் அப்படி நடக்கணும் தான் ஆசைப்படுறேன். கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்லு பிரியா ப்ளீஸ். உனக்கு வேலை கிடைச்சிட்டா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என் மனசையே உடைச்சிட்டியே பிரியா. உன் மனசுல நீ அப்படி என்னதான் வச்சிருந்த? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீ தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்ட மாதிரி பேசுறியே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்ல, உன் ஹீல்ஸ பார்த்தா பெருசா இருக்கு, என் கண்ணத்தை பார்த்தா சிறுசா இருக்கு. ஒருவேளை நான் சொல்றதை கேட்டு உனக்கு கோவம் வந்து நீ வன்முறையில ஈடுபட்டா? அது மட்டும் இல்லாம பேசிக்கலா நான் ஒரு காந்தியவாதி. நீ என்ன அடிச்சனா நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன். அடிக்கவும் மனசு வராது. பொண்ணு கையால அடி வாங்கினா ரொம்ப அசிங்கம் பிரியா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அடிக்கடி ஏன் இப்படி லூஸ் தனமா பேசி என் உயிரை வாங்குற? ஒரு நிமிஷம் இரு. சொல்லிடுறேன் பிரியா, ஒருவேளை நான் சொல்றதை கேட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அப்படியே ஓடிடுவேன் பிரியா. கோவம் வரலனா பின்னாடி வச்ச 2 அடிய முன்னாடி வச்சு உன்கிட்ட வந்து நிப்பேன் பிரியா. ஓகேவா? இப்ப எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? சொல்லி தொலையேன். அது ஐ லவ் யூ பிரியா. பிரியா, உனக்கு கோவம் வரலையா? உன் ஹீல்ஸால என் கண்ணத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. சொல்லு பிரியா, பொறுக்கி ராஸ்கல்னு திட்ட போறது இல்லல்ல? சொல்லு பிரியா. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? படிச்சு முடிச்சதும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சதும் இப்ப நீயும் கிடைச்சிட்ட. இது மாதிரி எல்லாருக்கும் அமையாது பிரியா. அந்த ஆண்டவனுக்கு என் மேல ஸ்பெஷல் அக்கறன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்தையும் ஈஸியா அள்ளி கொடுக்குறான். சரியா ஏப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னா. மறுபடியும் எப்ப பிரியா மீட் பண்ணலாம்? எப்ப வேணா மீட் பண்ணலாம். எங்க பிரியா மீட் பண்ணலாம்? நமக்குன்னு ஒரு இடம் செட் ஆகாமல போகுது, பாக்குற இடத்துல எல்லாம் மீட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே, பை பை. பை பிரியா. பை. டேய், யாரா நீ? எதுக்குடா என்ன எத்தனை? ஏய் அப்பா, ஐயோ, டேய் எதுக்குடா அடிக்கிற? ஏய் அப்பா, நிறுத்துடா, எதுக்குடா அடிக்கிற? நல்ல வேலை பிரியா இத